மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆதவனை 2வதா திருமணம் செய்து கொண்ட பாண்டியன் ஸ்டோர் நடிகை மற்றும் இளையராஜாவின் நெருங்கிய சொந்தமான ஹாசினி. விஜய் டிவில ஒளிபரப்பாகிற ஹிட் சீரியலான பாண்டியன் ஸ்டோர் மூலமா நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியான கேரக்டர் தான் விலாசினி. ஆனா இவங்க வெறும் ஆக்டிங்கோட நிறுத்தலங்க. ஆக்டிங்கை தாண்டி டப்பிங், சிங்கிங், ஆங்கரிங்னு பல ஏரியாவில கலக்கிட்டு இருக்கிற ஒரு மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வருத்தப்படாத வாலிப சங்கம், காக்கி சட்டை படங்கள்ல ஸ்ரீதிவ்யாக்கும், கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்துல ரெஜினாவுக்கும், பொதுவாக என் மனசு தங்கம் படத்துல நிவேதா பெத்துராஜுக்கும் இவங்க தான் பின்னாடி இருந்து அந்த அழகான குரலை கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆதித்யா டிவில கொஞ்சம் நடிங்க பாஸ் ஷோ மூலமா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நம்ம வயிறு குலுங்க சிரிக்க வச்ச ஆங்கர் தான் ஆதவன். இவரும் மீடியால பெரிய ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். ஆதவனும் விலாசினியும் நிறைய மீடியா ஷோஸ்ல ஒன்னா கலந்துகிட்டு ஒர்க் பண்ணிருக்காங்க. நிஜத்துல ரெண்டு பேரோட லைஃப்லயுமே ஒரு கசப்பான காமன் விஷயம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரெண்டு பேருமே அவங்களோட முதல் திருமண வாழ்க்கையில தோல்வியை சந்திச்சுட்டு சட்டப்படி டிவோர்ஸ் ஆகி பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆதவன் அண்ட் ஹாசினி ஒரே மீடியா ஃபீல்டுல இருக்கிறதால அடிக்கடி மீட் பண்ற வாய்ப்புமே இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. ரெண்டு பேருமே ஒன்னா அடிக்கடி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் வந்து அந்த புரிதல் காதலா மாறி அவங்க லவ் பண்றாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருந்த நிலையில தான் ரீசென்ட்லி சோசியல் மீடியால ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம விலாசினி திடீர்னு அவங்களோட பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே போட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்ததும் ஃபேன்ஸுக்கு ஒரே ஷாக் அப்படின்னே சொல்லலாம். இதுல குழப்பம் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா சமீபத்துல ஹாசினி கொடுத்த ஒரு லைவ்ல உங்களுக்கும் ஆதவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ட்டு ஃபேன்ஸ் கேட்ட கேள்விக்கு ஹாசினி தெளிவா இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி அவங்க சொல்றத நம்புவோம் அப்படின்ட்டு பார்த்தா திடீர்னு இந்த பொண்ணோட பர்த்டே போஸ்ட்ல ஃபாதர் ஆதவன், மதர் ஹாசினி, டாட்டர் மீரா ஆதவன் அப்படின்ட்டு ரொம்பவே அழகா போட்டிருந்தாங்க. இத பார்த்த நெட்டிசன்கள் என்னப்பா இது கல்யாணம் ஆகல அப்படின்ட்டு லைவ்ல சொன்னாங்க. ஆனா போஸ்ட்ல அப்பா ஆதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரே கேள்வி மேல கேள்வியா எழுப்பிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா ஒருவேளை இவங்க கல்யாணம் பண்ணிக்காம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா அப்படின்ட்டும் கேள்வி மேல கேள்விகள் எழும்ப ஆரம்பிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.